ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே எவ்வளவோ சண்டைகள் வரும். பின்னாடி சமாதானம் ஆகிக்கிடுவோம். ஆனால் நான் ஒரு பதிவு படித்தேன், உண்மைக்கே என் கண்ணெல்லாம் கலங்கிருச்சு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹஸ்பண்ட் அவங்க ஒய்ஃப் இறந்ததுக்கப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணி ஒரு பதிவு போட்டிருக்கிறாங்க. எனக்கு அது படித்த உடனே அவங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு சொல்லி தோணுச்சு. எனக்கு படிக்கிறப்பே அப்படியே ரொம்ப கண்ணெல்லாம் கலங்குச்சு. இப்போ நான் அதை அவங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க என்னென்னு பார்க்கலாம். மனைவியை புரிந்து கொண்ட கணவன் எழுதிய பதிவு படித்து பாருங்கள் அப்படின்னு முன்னாடி போட்டிருந்தது. ஆழ்ந்த உறக்கத்தில் அமைதியாக உறங்கும் என் மனைவியை சற்று அமைதியாக கூர்ந்து பார்க்கிறேன். இத்தனை வருட வாழ்வில் அவள் ஆசைகள் என்ன என்பதை கூட அறியாத ஆண்மகனாக நான் இருப்பதை நினைத்து முதலாக என்னையே வெறுக்கிறேன். என் கையை பற்றி என்னோடு வாழ வருகையில் அவள் ஒரு வளர்ந்த குழந்தையாகவே எனக்கு தெரிந்தாள். விட்டு வைத்தேனா? இளமையின் மிடிக்கில் தடுக்கி விழுந்த இரவுகளில் முனல்களோடு என்னை அணைத்து கொள்வாள். பாலிபத்தின் திமிரில் அவளின் வழிகளை உணர்ந்ததில்லை நான். எப்பொழுது பசித்தாலும் உணவு தயார் பண்ணி என்னை உபசரித்து மகிழும் அவளின் பசி அறியாமலே புசித்திருக்கிறேன். கோபங்கள் எழும்போதெல்லாம் வார்த்தைகளால் வைத்திருக்கிறேன். திருப்பி ஒரு நாளேனும் என்னை திட்டியதில்லை அவள். ஒருவேளை திட்டி இருந்தால் திருந்திருப்பேனோ? ஏனடி எல்லா வழிகளையும் உனக்குள்ளேயே புதைத்து கொண்டாய்? மெதுவாக அவள் கைகளை எடுத்து என் கண்களை ஒற்றிக்கொள்கிறேன். கரடுமுரடான அவள் கைகளில் கீறலில் என் கண்களில் நீர் வலிக்கிறது. கைப்பட்டதால் அல்ல, மென்மையான அவள் கைகள் இன்று கரடுமுரடான காரணம் நினைத்து. எங்கே இருந்தேன் இத்தனை நாளும்? என்னருகிலே இருந்தவளை இத்தனை நாளும் எப்படி தொலைத்திருந்தேன்? பாவியம்மா, நான் பருவ வயதுகளில் உன்னை தூங்க விடவில்லை. நான் பெற்ற பிள்ளைகளுமே செல்வமே அத்தனை சொத்துக்களும் சேர்த்த எனக்கு கிடைத்த சொத்து உன்னை பாதுகாப்பது மட்டும் எப்படி மறந்தேன்? இத்தனை வருடமும் உன் நிழல் கொண்டு குடும்பம் காத்தவள் நீ. நாங்கள் அத்தனை பேரிலிருந்து உன்னுக்குள் அனாதை போல் வாழ்ந்தவள் நீ. எப்படி மறந்தேன் உன்னை? நான் இல்லாத போதும் நீ தைரியமாக கடந்து விடுவாய் உன் இறுதி நாட்களை. நீ இல்லாமல் என் வாழ்க்கை நினைத்து பார்க்க முடியவில்லை. நீ மட்டும் போதுமடி எனக்கு. உன்னை விட எதுவும் என்னை ஈர்க்காது இனிமேல். சாகும் வரையில் உன் காலடி போதும். உன் மார்போடு என்னை அனைத்து தாளாட்டு போதும். இப்படி ஒரு ஹஸ்பண்ட் எனக்கு உண்மைக்கே படிக்கிறப்ப கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. ஒரு ஹஸ்பண்ட் அவங்க ஒய்ஃப் இறந்ததுக்கப்புறம் இப்படி ஒரு பதிவு போட்டிருக்கிறாங்க. ஏன் அது நம்மளுக்கு இருக்கிறப்ப தெரியல? யாருக்குமே இருக்கிறப்ப ஒரு பொண்டாட்டியோட அருமை தெரியாதுங்க. இருக்கிறப்ப ரொம்ப காயப்படுத்துவோம். அவளோட ஆசைகள் என்ன, வெறுப்புகள் என்ன, வெறுப்பு எதையுமே நம்ம கேட்டுக்க மாட்டோம். குழந்தைகளை படிக்க வைக்கணும், நல்ல நிலைமை கொண்டு வரணும் அப்படின்னு குழந்தைகள் மேலேயே ஒரு சிலருக்கு நாட்டம் போகும். ஒரு சிலருக்கு பணம் சம்பாதிக்கிறதுலே போகும். நமக்குன்னு ஒரு ஒய்ஃப்னு ஒருத்தி இருக்கிறா, அவளுக்கு என்ன செய்யணும், ஏது செய்யணும், அவளோட ஆசை என்ன அப்படிங்கிறத மேக்ஸிமம் ஜென்ஸ், நான் எல்லாத்தையும் சொல்லலைங்க, மேக்ஸிமம் ஜென்ஸ் கேட்டுக்க மாட்டாங்க. ஆனால் இறந்ததுக்கப்புறம் உண்மைக்குனே சொல்கிறேங்க, கட்டின பொண்டாட்டி மாதிரி அவங்கள பார்த்துக்கிறதுக்கு இந்த உலகத்தில் யாருமே இல்லைங்க. எனக்கு இந்த பதிவை படித்த உடனே உண்மைக்குனே கண்ணெல்லாம் கலங்குச்சு. இது எப்படி என்ன சொல்கிறதுன்னு தெரியல. உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன், ஷேர் பண்ணிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, பை.